வணக்கம் கோமிஸ், வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்டர் கோமிஸ். ஸோ போன வீடியோ பார்த்துருப்பீங்க, நம்ம 4 டீமை ப்ரிவியூ பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து எந்த டீமை ப்ரிவியூ பண்ண போகிறோம் அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ், டிசி அப்படின்னு சொல்லக்கூடிய டெல்லி கேபிட்டல்ஸ். ரீசெண்ட் ஒரு 3-4 இயர்ஸாக ஓரளவுக்கு மேலே வர்ற மாதிரி தெரியும், மேலே வருவாங்க, அதுக்கப்புறம் நம்ம கீழே போயிடுவாங்க. அந்த டீமோட இதே அப்படி தான் இருக்குது. ஸோ இவங்களோட கோச் தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் பேச நினைச்சது இவங்க கோச்சை பற்றி. ஹேமந்த் பதானி, நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம ஷார்ட் ஸ்போர்ட்ஸ் சேனலில் வந்து ஷார்ட் ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனலில் வந்து பவுண்டரி அப்படிமாப்பில் ஹேமந்த் பதானி தான் அவங்களோட கோச். நிறைய பேர் வந்து ஹேமந்த் பதானி பற்றி நிறைய பேர் தெரியாது. ஹேமந்த் பதானி வந்து டிஎன்பிஎல்ல வந்து 4 டிராஃபி ஜெயிச்சு கொடுத்துருக்காரு சென்னை டீமுக்கு. அந்த சேப்பாக் சூப்பர் கிங்ஸ் அந்த டீமுக்கு 4 டிராஃபி. அது போக SRT20 போய் எஸ்ஆர்எஸ் அந்த அவங்களுடைய எஸ்ஆர்எஸ் டீம் ஒன்று இருக்கு, அதுக்கு வந்து ஒரு டிராஃபி. அதுக்கப்புறமா டெல்லி கேபிட்டல்ஸ்ல போய் டெல்லி கேபிட்டல்ஸ் துபாய் கேபிட்டல்ஸ் ILT20 துபாய் கேபிட்டல்ஸ்ல ஒரு டிராஃபி. அதுக்கப்புறமா லங்கா பிரீமியர் லீக்ல போய் ஜாஃப்னா கிங்ஸுக்கு ஒரு டிராஃபி. தலைவர் வந்து கடைசி 2 வருஷத்துல டிராஃபி மலைகள் தான், டிராஃபி மலைகள் தான். ஸோ அவரை ஸ்கவுட் பண்ணி நம்ம டெல்லி கேபிட்டல்ஸோட மொட்டமாக எடுத்துருக்காங்க. ஸோ ஹேமந்த் பதானி வந்து ஒரு பெஸ்ட் கோச்சுங்க. ரீசெண்ட் டைம்ல நான் பார்த்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் கோச். புது கோச், புது கேப்டன், புது வைஸ் கேப்டன் அப்படி கொண்டு வந்திருக்காங்க. புது கேப்டன் யாரு அப்படின்னா வந்து நம்ம சாம்பியன்ஸ் டிராஃபியோட சென்சேஷன் அக்சர் பட்டேல் தான் அவங்களோட புது கேப்டன். அவங்களோட புது வைஸ் கேப்டன் யாரு அப்படின்னா த லெஜெண்டரி ஃபேப் டு பிளெசிஸ், சவுத் ஆப்பிரிக்கன் ஓல்டு கேப்டன், ஃபார்மர் கேப்டன் ஃபேப் டு பிளெசிஸ் தான் அவங்களோட வைஸ் கேப்டன். நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு இது ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி இருக்கும். ஸோ அவர் தான் வைஸ் கேப்டன், அவர் தான் ஓப்பன் பண்ண போறாரு. ஸோ பிக்ஸ்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிக்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்க டீமோட ஓப்பனிங் ஃபாரின் பிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஓப்பனிங் வந்து ஜாக் ஃப்ரேசர் மெக்கர்க், ஆஸ்திரேலியாவோட ஒரு யங்ஸ்டர் ஜாக் ஃப்ரேசர் மெக்கர்க். அதுக்கப்புறமா ஃபேப் டு பிளெசிஸ், அதுக்கப்புறமா மிச்சல் ஸ்டார்க். இந்த டீமுக்கு வந்து ஒரு பெரிய அடிஷனல் சப்போர்ட் ஆயிடுச்சு. மிச்சல் ஸ்டார்க், அதுக்கப்புறமா ட்ரிஸ்டன் ஸ்டாப்ஸ். இவங்க 4 பேர் தான், கண்டிப்பாக இவங்க 4 பேர் தான் இறங்க போறாங்க. ஹாரி ப்ரூக் வந்து அதிக ரேட்டு கொடுத்து வாங்கினாங்க. பட் ஹாரி ப்ரூக் வந்து அவர் வெளியில போயிட்டாரு. நான் இங்கிலாந்துக்காக விளாட போறேன், நான் IPL ஆடல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டாரு. நல்லதுதான், அவர் போனது ஒரு விதத்துல நல்லதுதான். ஏன்னா அவர் இருந்தாருன்னா அந்த லைனப்பே ஒரு மாதிரி குழப்பமா தான் இருந்திருக்கும். அவர் போனதுனால ஈஸியாக இருந்துச்சு லைனப். ஸோ அங்கே இவங்க 4 பேர் தான். ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹாரி ப்ரூக்கு யார் ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிருப்பா அப்படின்னா டவுட் தாங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா டெவால் பிரீவிஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேற்று குரோம்ல பார்த்தேன், கூகுள் குரோம்ல. டெவால் பிரீவிஸ், குல்பதி நைப், பென் டக்கெட், தசும் சனாகாவா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொருளை கிளம்பிட்டு இருக்கு. X.comலையோ இன்ஸ்டாகிராம்லையும் போயிட்டு இருக்கு. அது உண்மையானு தெரியல, ஆனா வாய்ப்பு இருக்கலாம், இவங்க யாராவது ஒருத்தர் இருக்கலாம். ஸோ என்னைய கேட்டா குல்பதி நைபா இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். ரீசெண்ட் டைமில் ஒரு ஃபார்ம் நல்லா இருக்கு, ஓரளவுக்கு டீசெண்டாக விளாட்றாரு. குல்பதி நைப் ஒரு டெவால் பிரீவிஸ் இருந்தாங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கும் டீம். 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வராங்களான்னு பார்ப்போம். ஸோ ஃபாரின் பிக்ஸ்னு பார்த்தோம்னா 4 பேர் தான், JFM, ஜாக் ஃப்ரேசர் மெக்கர்க் அண்டு ஃபேப் டு பிளெசிஸ், மிச்சல் ஸ்டார்க் அண்ட் ட்ரிஸ்டன் ஸ்டாப்ஸ். இவங்க 4 பேர் தான் அவங்களோட ஃபாரின் பிக்ஸ். இது போக எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபாரின் பிக்ஸ்னு பார்த்தா டானவன் ஃபெரேரா இருக்கிறாரு, சமீர் ருசி இருக்கிறாரு, துஷ்மந்தா சமீரா இருக்கிறாரு, இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஸோ பிளேயிங் லெவல் பார்க்குறோம் அப்படின்னா பிளேயிங் லெவல் வந்து ஃபேப் டு பிளெசிஸ் ஓப்பன் பண்ண போறாங்க. ஃபேப் டு பிளெசிஸ், ஜாக் ஃப்ரேசர் மெக்கர்க் தான் ஓப்பன் பண்ண போறாங்க. என்னடா KL ராகுல காணுமே அப்படின்னு தேடினீங்கன்னா KL ராகுல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அஃபிஷியலாகவே. KL ராகுல் 2 டவுன் தான் இறங்க போறாரு, அவர் ஓப்பன் பண்ண போறது இல்லை. ஸோ ஓப்பனிங் வந்து ஃபேப் டு பிளெசிஸ் அண்ட் ஜாக் ஃப்ரேசர் மெக்கர்க். ஒரு ஸ்டேபிளான டூப்ளெசிஸும் ஒரு அதிரடியாக விளாடக்கூடிய ஃப்ரேசரும் இறங்குறாங்க இந்த பக்கம். பார்க்கலாம் ஓப்பனிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஒன் டவுன் வந்து யாரு அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன் டவுன் இறங்க போறது அபிஷேக் போரல் ஒன் டவுன். அப்படி இல்லைன்னா இவங்க ஒன் டவுன் என்ன செய்வாங்கன்னா கருண் நாயர் ஒன் டவுன் இறங்க வாய்ப்பு இருக்கு. கருண் நாயர் ரீசெண்ட் டைம்ல டெஸ்ட்லையும் சரி ஒரு பயங்கரமான ஃபார்ம்ல இருக்கிறாரு. இந்தியன் டீம்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. பட் அவருக்கு ஒரு சில பிரச்சனைனால வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. மேபி கருண் நாயரை அவங்க ஸ்கவுட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. கருண் நாயர் வந்து ஒன் டவுன்ல இறங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. கருண் நாயர் அல்லது அபிஷேக் போரல் 2 பேர்ல யாராவது ஒருத்தர் இறங்குவாங்க கண்டிப்பா. அதுக்கப்புறமா 2 டவுன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் KL ராகுல் 2 டவுன் தான், விக்கெட் கீப்பிங்கும் அவர் தான் பண்ண போறாரு.
ஸோ 5th பிளேயர் யாரு அப்படின்னா வந்து அக்ஷர் படேல், கேப்டன் அக்ஷர் படேல் அவர் தான் இறங்க போறாரு 5th. 6வது பிளேயர் யாரு அப்படின்னா வந்து ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ். 6வது பிளேயர் வந்து ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் தான் இறங்குவாரு. மேபி 1-2 ஓவர்கள் போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். லாஸ்ட் இயர் வந்து ரிஷப் பண்ட் அவர் வச்சு 1-2 ஓவர் கடத்தினாப்புல. இந்த வருடம் வாய்ப்பு இருக்கான்னு நினைக்கிறேன். பட் புது கேப்டன் புது கோச் பார்க்கலாம் என்ன செய்யறாங்க அப்படின்னு. ஸோ 7th பிளேயர் வந்து அதான் அங்க 3rd வந்து தேர்ட்ல வந்து கருண் நாயர் இறங்கிட்டாருன்னா இங்க வந்து அபிஷேக் போரல் இறங்குவாரு. இல்ல போரல் அங்க இறங்கிட்டாரு அப்படின்னா கீழே வந்து கருண் நாயர் இறங்குவாரு. கருண் நாயர் தான் இறங்குவாரா, வேற யாராவது வர மாட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா அசுதோஷ் சர்மா அவரை எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அசுதோஷ் சர்மா இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அசுதோஷ் சர்மா மேபி ஒன்று இறங்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து பஞ்சாப்ல நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாரு அசுதோஷ் சர்மா. ஸோ கருண் நாயர் அல்லது அசுதோஷ் சர்மா 2 பேர்ல யாராவது ஒருத்தர் இறங்குவாங்க. 8வது வந்து மிச்சல் ஸ்டார்க். கண்டிப்பா பவுலிங் டீமையே அவனோட பவுலிங் யூனிட்டே லீட் பண்ண போது அவர் தான். மிச்சல் ஸ்டார்க் வந்து ஒரு பயங்கரமான பவுலரு. அதுவும் பிளே ஆஃப்னாலே அவர் வந்து இந்த மதம் முடிச்ச யானை மாதிரி பிளே ஆஃப்னா மட்டும் பயங்கரமா மாறிடுறா சார் இவன் அப்படிங்கிற மாதிரி பிளே ஆஃப்னாலே பயங்கரமா ஆடுவாங்க. அதுக்கப்புறமா உலன்வள்ளி நம்ம அண்ணன் டி நட்ராஜன், தமிழ்நாட்டின் செல்லப்பிள்ளை தங்கராசு நட்ராஜன் அண்ணன் இருக்காப்ப டீம்ல 9வது பிளேயரா. 10வது வந்து முகேஷ்குமார். அவங்க இவரை வந்து ஆர்டிஎம் பண்ணி எடுத்தாங்க முகேஷ்குமாரை. 10வது பிளேயர் முகேஷ்குமார் கண்டிப்பா இருப்பாரு. 11வது பிளேயர் வந்து குல்தீப் யாதவ். ஸோ இவங்க லைனப் சொல்லும் போது தெரிஞ்சிருக்கும். டெல்லியோட பவுலிங் பயங்கரமா இருக்குது. பேட்டிங் ஓரளவுக்கு ஆன் அண்ட் ஆஃபா இருக்குது. பட் ஓரளவுக்கு டிசென்டான டீமாக தான் எடுத்திருக்காங்க. ரொம்ப மோசம் சொல்ல முடியாது. மற்ற டீம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு டீம். அதுக்கப்புறமா இம்பாக்ட் பிளேயர் யாரா இருக்கும் அப்படின்னா மோகித் சர்மா. இம்பாக்ட் பிளேயர் கண்டிப்பா மோகித் சர்மா தான் இருக்கும். மோகித் சர்மா நிறைய பேர் ஐபிஎல் அப்பப்போ கம்பேக் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இவர் ஒரு பயங்கரமான கம்பேக் கொடுத்துள்ள வந்திருக்காப்புல. ஸோ மோகித் சர்மா கண்டிப்பா டீம்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். டெஸ்ட்ல அவர் ஓவர் போட்டாங்கன்னா கண்டிப்பா ரன்ஸ் லீக் ஆகாது. ஸ்லோவர் பால்ஸ் போடுவாரு, ஒயிலியாக போடுவாரு. அவர் அடிக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்குங்க. டீமே ஒரு மாதிரி பவுலிங் டீம் பயங்கரமா இருக்குதுங்க. இவங்களோட பவுலிங்கே சூப்பரா இருக்குது டீம்ல. அதுக்கப்புறமா வந்து இவங்கள்ட்ட வேற யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா டானவன் பெரேரா இருக்காரு. பட் அவர் இறங்க மாட்டாரு. துஷ்மந்தா சமீரா இருக்கிறாரு, அவரும் இறங்க மாட்டாரு கண்டிப்பா. ஏன்னா ஹெச்எஸ்ஆருக்கும் ஸ்டப்ஸும் தான் இறங்குவாங்க. இவங்க வந்து ரீப்ளேஸ்மெண்டா வச்சிருக்காங்க. பட் பார்க்கலாம், அவங்க இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அதுக்கப்புறம் சமீர் ரிஷி இருக்கிறாருங்க. சிஎஸ்கே டீம்ல நிறைய பேர் ஞாபகம் இருக்கும். இறங்கின முதல் மேட்சே வந்து 6 அடிச்சாரு, பயங்கரமா இருந்தாரு. அதுக்கப்புறமா அவருக்கு 1-2 மேட்ச்க்கு சான்ஸ் கிடைச்சிச்சு. அப்புறம் அவரால் விளாட முடியல. சமீர் ரிஷி கண்டிப்பா டீம்ல இருப்பாருங்க. இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. மேபி 1-2 மேட்ச் சான்ஸ் கொடுக்கலாம். அசுதோஷ் சர்மா, சமீர் ரிஷ்வி, கருண் நாயர் 3 பேர் இருக்காங்க. 3 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் விளாட முடியும். பார்க்கலாம் யார் விளாடுறா அப்படின்னு பார்க்கலாம். நானும் அதை பார்க்கணும் கண்டிப்பா. அதுக்கப்புறமா டீம்னு பார்த்தீங்கன்னா டீமோட பாயிண்ட் பார்த்துக்கிட்டீங்கன்னா 10க்கு 8 பாயிண்ட்டுங்க. இந்த டீம் குவாலிஃபை ஆகுமான்னு கேட்டால் டவுட் தான். 5வது பிளேஸ்ல முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பட் குவாலிஃபை ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ரொம்ப மோசம் சொல்ல முடியாது. இவங்க ஒரு மாதிரி ஒரு வினோதமான டீமு. பட் கொஞ்சம் பயப்பட வேண்டிய டீமாக தான் இருக்கிறாங்க. அவங்களோட ஓப்பனிங் தெரிச்சிருச்சு அப்படின்னா பயங்கரமாக இருக்குங்க இந்த டீம். ஸோ இந்த டீம்ல கீபிக் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த டீமோட கீபிக் யாரு அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க. இந்த டீம்ல ஸ்டார் பிளேயர் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா என்னைய பொறுத்தளவுக்கு இந்த டீமோட கீபிக் வந்து ஒன் அண்ட் ஒன்லி ஃபேப் டூ பிளஸஸ்ங்க. ஃபேப் டூ பிளஸஸ் எப்படி ஆட போறாருன்னு பார்க்கணும். ஏன்னா ஜாக் ஃப்ரேசர் பெக்கருக்கு வந்து ஒரு ஆன் ஆஃப் பிளேயர் அடிப்பாரு, திடீர்னு அவுட் ஆயிடுவாரு. அடிச்சா ஒரு 100, அடிக்கலன்னா ஒரு 0, அடிச்சா ஒரு 50, அடிக்கலன்னா ஒரு 5, அந்த மாதிரி அவுட் ஆயிடுவாரு. ஸோ டூ பிளஸஸோட அந்த மேல இருக்கிறதுல அவங்களோட ஸ்டேபிள் இருக்கு. கேஎல் ராகுல் இன்னொரு ஒரு கீபிக் பார்க்கலாம். பவுலிங்ல இவங்களோட கீபிக் கண்டிப்பா மிச்சல் ஸ்டார்க்குங்க. அவங்க பார்த்தாலே நிறைய பேர் பயப்படுவாங்க. மிச்சல் ஸ்டார்க் கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு பிக்கா இருப்பாரு. பார்க்கலாம் இவங்க டீம் எப்படி ஆடுறாங்கன்னு. ஸோ இவங்க குவாலிஃபை ஆவாங்களான்னு கேட்டா டவுட் தான். பட் 5வது பிளேஸ்ல இவங்க முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மேபி குவாலிஃபை ஆகலாம். ஸோ லாஸ்ட்டாக அதை நம்ம பார்ப்போம். கன்க்ளூஷன்ல பார்ப்போம். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற டீம் யாரு அப்படின்னா குஜராத் டைட்டன்ஸ். குஜராத் டைட்டன்ஸ் அதாவது ஹர்திக் பாண்டியாவோட வழிநடப்புல மேலே வந்து கடைசியில் இப்போ கில் வந்து கேப்டனாக இருக்கிறாப்புல குஜராத் டைட்டன்ஸுக்கு. பார்க்கலாம் குஜராத் டைட்டன்ஸோட டீம் எப்படி இருக்கு அப்படின்னு. குஜராத் டைட்டன்ஸோட கோச் யாரு அப்படின்னா ஆஷிஷ் நெஹ்ரா. ஆஷிஷ் நெஹ்ரா தான் அவங்களோட கோச். ஒரு ஒரு என்டர்டைனிங் கோச் அப்படிங்கிறத சொல்லலாம். அது போக ஒரு நல்ல ஒரு துருத்துருன்னு இருக்கிற ஒரு கோச்சுங்க. அப்படியே கிரவுண்டை சுற்றி நடந்துகிட்டே இருப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு மேட்ச்லேயே ஒரு கிட்டத்தட்ட எக்கச்சக்க கலோரிஸ்க்கு வந்து அவர் பேன் பண்ணிடுவார். அப்படி நடந்துகிட்டே இருப்பாரு. கேப்டன் வந்து சுக்மந்தர் சார்தார் கில் தான் கேப்டன். இவங்களுக்கு ஃபாரின் பிக்ஸ்னு பார்த்தோம்னா ஓரளவுக்கு செம்ம டீசெண்டாக எடுத்துருக்காங்க இந்த டீம். எப்படி தெரியல, மற்ற டீம்னா இந்த டீம் வந்து ஆப்ஷன்ல போர்ட் ரைஸ் பண்ணும்போது அந்த பேட் ரைஸ் பண்ணும்போது இவங்க மற்ற டீம்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அப்படி ஒரு பிக் எடுத்துருக்காங்க, ப்ராப்பரான ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துருக்காங்க. சூப்பர் டீமாக இருக்குதுங்க இந்த டீம். ஃபாரின் பிக்ஸ்னு பார்த்தோம்னா ஜாஷ் பட்லர், த ட்ரமண்டஸ் ஜாஷ் பட்லர். அதுக்கப்புறமா ரஷித் கான்
ரஷித் கான், அதுக்கப்புறமா ககிசோ ரபடா அண்ட் கிளென் பிலிப்ஸ். என்னடா கிளென் பிலிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளென் பிலிப்ஸ் இறங்குவாருங்க. அவர் வந்து இப்போ இருக்கிற ஃபார்முக்கு அவர் வந்து பயங்கரமான ஃபார்ம்ல இருக்கிறாரு. அவருக்கு பல பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஃப்ளையிங் மேன், சூப்பர் மேன், மசல் மேன் அப்படின்னு பல பேர் வச்சுட்டு இருக்காங்க. கிளென் பிலிப்ஸ் வந்து கண்டிப்பாக இறங்குவார். அது மட்டும் இல்லாமல் இந்த டீமோட கீ பிக் இஸ் கோயிங் டு பி கிளென் பிலிப்ஸ். கண்டிப்பாக கிளென் பிலிப்ஸ் நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பேன். ஒரு டீமுக்கு பஞ்சாப் கிங்ஸ்க்கு சொல்லியிருப்பேன் ஜாஷ் இங்கிலீஷ் ஒரு கீ பிக்காக இருப்பாரு. இதையும் பாருங்க, மார்க் மை வேர்ட், கிளென் பிலிப்ஸ் கேன் பேட் அண்ட் பவுல். பயங்கரமாக நடப்பாருங்க அவரு. அவரோட ஃபீல்டிங்கும் பயங்கரமாக இருக்கும். அவரோட பால் அடிக்கிறதுக்கே பயமாக இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு பிளேயராக இருக்காரு அவரு. ஸோ 4 ஃபாரின் பிளேயர் இவங்க தான். 5ஆவதா யாராவது ஒரு சில பேர் எனக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்க. வேற யார் வச்சிருக்காங்க அப்படின்னா ருதர்ஃபோர்ட் வச்சிருக்காங்க. சர் ஃப்ராங்க் ருதர்ஃபோர்ட் ரீசெண்ட் டைம்ல நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிக்குங்க அவர். அவர் வந்து மிடில் ஆர்டரில் நல்லா ஆடுவாருங்க. சூப்பராக ஆடுவார். ஸ்டேபிளான ஒரு பிளேயர். அதிரையாவும் ஆட முடியும், தட்டியும் ஆட முடியும். ஒரு ஸ்டேபிளான பிளேயருங்க அவர். ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் ஆடுவார். சும்மா எடுத்து வந்து அடிக்க மாட்டாருங்க. சூப்பராக ஆடுவாருங்க சர் ஃப்ராங்க் ருதர்ஃபோர்ட். அண்ட் ஜெரார்ட் காக்ஸி. ஜெரார்ட் காக்ஸி வந்து இப்போ ஃபார்ம்ல இல்லை. ரபடாவுக்கு ஒரு ரிப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்திருக்காங்க. பட் காக்ஸி விளாட வாய்ப்பு இல்லை. ரபடா தான் விளாடுவார். ரபடா பயங்கரமான ஃபார்ம்ல இருக்கிறாரு. சாம்பியன்ஸ் ட்ராஃபிலே பார்த்துருப்பீங்க. நல்ல டீம் எடுத்துருக்காங்க ஃபாரின் பிக்ஸ்லேயே. இந்தியன் பிக்ஸ் அதோட பயங்கரமாக இருக்குங்க. இந்த டீமுக்கு வந்து எப்படி சொல்றது, பஞ்சாப் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, ஆஸ்திரேலியா கிங்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் கிடையாதுன்னு. அது மாதிரி தான் இந்த டீமும். குஜராத் டைட்டன்ஸுக்கு பதிலாக தமிழ்நாடு டைட்டன்ஸ் வச்சிருக்கணும். ஏன்னா டீமே அவ்வளோ தான் இருக்கும். நான் டைமில் சொல்லும்போது நீங்களே பார்ப்பீங்க. சுப்மன் கில் ஓப்பன் பண்ண போறாங்க ஜாஸ் பட்லர் கூட. ஸோ சுப்மன் கில் அண்ட் ஜாஸ் பட்லர் இஸ் கோயிங் டு பி ஓப்பன். அண்ட் ஒன்டர் வந்து சாய் சுதர்சன். ஸோ தமிழ்நாடு பிக் நம்பர் 1 மனசில் வச்சுக்கோங்க. ஸோ சாய் சுதர்சன் ஒன்டவுனுங்க. பயங்கரமான பிளேயருங்க சாய் சுதர்சன். சூப்பர் பிக்குங்க. அவரெல்லாம் விடவே கூடாது. கடைசி வரைக்கும் ஐபிஎல் எத்தனை வருஷம் ஆனாலும் அவர் வெளியே விடக்கூடாது. வெளியே விட்டீங்கன்னா கொத்திட்டு போயிடுவாங்க பல டீம் அவரை. ஸோ சாய் சுதர்சன். அதுக்கப்புறமா 4வது யார் வருவா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிளென் பிலிப்ஸ். கண்டிப்பா 4வது கிளென் பிலிப்ஸ் வருவாருங்க. அவரோட அடி சும்மா இடி மாதிரி விடுவோம். கண்டிப்பா கிளென் பிலிப்ஸ் 4வது இறங்குவாப்புல. 5 இஸ் கோயிங் டு பி ஷாருக் கான் ஆர் வாஷிங்டன் சுந்தர். ஸோ ஷாருக் கான் 5ஆ இருப்பாரு, இல்லை வாஷிங்டன் சுந்தர் 5ஆ இருப்பாரு. 2 பேர்ல யாராவது ஒருத்தர். என்னோட பிக் படி ஷாருக் கான் இருக்க மாட்டாரு, வாஷிங்டன் சுந்தர் 5. ஸோ 6 வந்து ஷாருக் கான் இருப்பாரு, 7 வந்து ரஷித் கான் இருப்பாரு, 8 வந்து ராகுல் திவாட்டியா இருப்பாரு. ஸோ பேட்டிங் பார்த்தீங்கன்னா 8 விக்கெட் வரைக்கும் பேட்டிங் வந்துருது. 9 யாரு அப்படின்னா சாய் கிஷோர். ஸோ இதுவும் ஒரு பேட்டிங் பிக் தான். சாய் கிஷோர் ஒரு பயங்கரமான பேட்டிங் பிக்கு. ஆல்ரவுண்டர் வேற அவரு. தமிழ்நாடு பிளேயர் வேற. அதுக்கப்புறம் 10வது பார்த்தீங்க அப்படின்னா ககிசோ ரபடா. 11 பார்த்தீங்கன்னா நம்ம டிஎஸ்பி முகமது சிராஜ். கண்டிப்பா அவர் இறங்குவாருங்க. அவங்களோட இம்பாக்ட் பிளேயர் யாரா இருக்கும்னா பிரசித் கிருஷ்ணா. பிரசித் கிருஷ்ணா தான் அவங்களோட இம்பாக்ட் பிளேயர். பவுலிங்கும் அளவுக்கு ஸ்ட்ரென்த்தா இருக்கு, பேட்டிங்கும் செம ஸ்ட்ரென்த்தா இருக்கு, பேக்கப்பும் சூப்பரா இருக்குங்க. பேக்கப் சொல்றேன் பாருங்க. அதற்குள்ள பேக்கப் யாரையா இருக்குன்னா அர்ஷத் கான். லாஸ்ட் இயர் மும்பையில் விளாண்டவர். ஒரு மேட்ச் பயங்கரமாக விளாண்டாரு. பேட்டிங் நல்லா விளாண்டாரு. பட் அவர் பவுலர் தான். அவர் ஆல்ரவுண்டர் மாதிரி அவர் அர்ஷத் கான். அதுக்கப்புறமா மணிபால் லோம்டோர். மணிபால் லோம்டோர் நம்ம ஆர்சிபியில் இருந்தாரு. அடுத்து நிஷாந்த் சிந்து. நிஷாந்த் சிந்து வந்து இந்தியா பி டீம்ல இருக்கிறாங்க. அவர் செம பிக்கிங். அவர் நல்ல ஆல்ரவுண்டர் அவர். அடுத்து 4வது பிளேயர் வந்து ஜெயந்த் யாதவ். மும்பை ஸ்கவுட் பண்ணி எடுத்த இன்னொரு ஒரு ப்ராப்பர் கிரிக்கெட்டர், செம கிரிக்கெட்டர் ஜெயந்த் யாதவ். ஒரு நல்ல ஒரு ஸ்பின்னருங்க. மிஸ்ட்ரி ஸ்பின்னர் ஆர்த்தடாக்ஸான்னு தெரியல, பட் நல்லா ஸ்பின் போடுவாருங்க அவர். சூப்பராக ஆடுவார் அவர். ஸோ ஜெயந்த் யாதவ் எடுத்துருக்காங்க. ஃபாரின் பிக்ஸ்லாம் பார்த்தா ருதர்ஃபோர்ட் இருக்கிறாரு, ஜெரால்ட் காக்ஸி இருக்கிறாரு. டீமோட பேக்கப்ஸ் நல்லா இருக்கு, டீமும் சூப்பராக இருக்கு. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஷாருக் கான் இருக்கிறாரு, சாய் சுதர்சன் இருக்கிறாரு, அப்புறம் வந்து சாய் கிஷோர் இருக்கிறாரு, அதுக்கப்புறமா வந்து இவர் வாஷிங்டன் சுந்தர் இருக்கிறாரு. 4 ஃபாரின் பிக்குங்க. பிளேயிங் கிரவுண்டே 4 ஃபாரின் 4 தமிழ்நாடு பிக்கு பிளேயிங் கிரவுண்ட் இறங்க போறாங்க. அதனால தான் இந்த டீம் நான் தமிழ்நாடு டைட்டன்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இந்த டீம் குவாலிஃபை ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த டீம் குவாலிஃபை ஆகும். 10க்கு 9 பாயிண்ட். இந்த டீம் கண்டிப்பாக குவாலிஃபை ஆகும். மற்ற டீம்லாம் கொஞ்சம் யோசிக்கிறவங்க. இந்த டீம் கிட்ட விளாடும்போது செமையாக விளாடுவாங்க கண்டிப்பாக. ஸோ ஓகே, இன்னைக்கு 2 டீமோட ப்ரிவியூ பார்த்துட்டோம். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் த வீடியோ. உங்களுக்கு சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இது ஒரு புது சேனல். ஸோ கீப் ஃபாலோ அண்ட் தேங்க்யூ ஹோமிஸ். See you in next video.